வாங்க தம்பி. என்ன ஆளையே பார்க்க முடியல? நல்லா இருக்கோம்ண்ணே. சரி, கடையில வியாபாரம்லாம் எப்படி போகுது தம்பி? வியாபாரம் போகிறதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப என்ன செய்யற? உங்கள்ட்ட பேசிக்க இருக்கோம்ல தம்பி. சிரிப்பே வரல. வாழ்க்கையில நீ இப்ப என்னப்பா பண்ற? வாழ்க்கையிலயா? என்ன செய்ய சொல்றிய? இப்போதைக்கு இந்த அரசு சார்ந்த போட்டி தேர்வுகளுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கேன். போட்டி தேர்வுகளா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நம்ம பையன்லாம் படிச்சு எப்படியும் பாஸ் ஆயிருவியா? இவ்வளவுதானா? தம்பிய பாராட்டி ஏதாச்சும் பரிசு ஏதாச்சும் கொடுங்கண்ணே. பரிசு தானே? இந்தா, தேர்வுக்கு தேவையான ஞாபக சக்தி அதிகரிக்கக்கு கடலை மிட்டாய் சாப்பிடு. அண்ணே, உன் கடையில கடலை மிட்டாய் விற்கிறேன்னா 2 பாக்கெட் வாங்கிட்டு போன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சத்தி சாம்பிராணி கிண்டிக்கிட்டு இருக்க. தம்பி, வியாபாரத்துக்காக இல்ல, கடலை மிட்டாயில ஒரு டஜன் நன்மை இருக்குப்பா. வேணா கேளு, நாம பேசுவோம். ஒரு டஜன் நன்மையா? அப்படியா? எங்க வரிசையா ஒண்ணு ஒண்ணா சொல்ல கேட்போம். அப்படி கேளு தம்பி. உடல் சோர்வு நீங்க முதல் விஷயம் கடலை மிட்டாய் தான்ப்பா. உடல் சோர்வுனா எப்படி? அதாவது தம்பி, இப்போ நம்ம வேலை வெட்டிக்கு போறோம். நம்ம பையங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து எந்திரிச்ச உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் ஜிம்முக்குலாம் போய் விளையாடுவாங்க. நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம அம்மா எல்லாம் நிறைய வேலை பார்ப்பாங்க. அப்படி ஆளுக்கெல்லாம் அதிகமா உடல் சோர்வு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த டயத்துல ஒரு சின்ன பீஸ் கடலை மிட்டாய் சாப்பிட்டோம் அப்படின்னா தெளிவா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ரத்த சோகை நீங்கிறதுக்கு கடலை மிட்டாய் ஒரு சிறந்த உதாரணம். நம்ம தினம் கொஞ்சம் 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 கொஞ்சமா கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ரத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா இரும்பு சக்தி அதிகமாகிட்டே வரும். சரி, இப்ப இரும்பு சக்தி அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள்லாம் உற்சாகமாயிரும்பா. ரத்த சிவப்பணுக்கள்லாம் உற்சாகம் ஆயிருச்சு அப்படின்னா ரத்த சோகை எப்படி வரும்? கரைஞ்சு போயிடும். ஆனா ஆமா, கரைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா கடலை மிட்டாயில நிறைய கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இந்த கொழுப்பு அமிலங்கள்லாம் கொழுப்ப கரைக்கும். அட என்னண்ணே குழப்புற? கொழுப்பு இருக்குமா, கொழுப்ப கரைக்குமா? கரெக்டா சொல்லு தம்பி. இது நீ நினைக்கிற கொழுப்புகள் கிடையாது. கடலை மிட்டாயில உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கு. இந்த கொழுப்பு அமிலங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலை ஃபுல்லா, கொழுப்பை ஃபுல்லா கரைச்சிரும். இதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எதுவுமே வராது. இதயம்லாம் பாதுகாப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு கடலை மிட்டாயை வாங்கி அமுக்குங்க. நீ சொல்றத பார்த்தா அப்போ இதயத்தை பலபலன்னு வச்சுக்கலாம் போலயே. தம்பி, இதயத்தை மட்டும் இல்ல, கடலை மிட்டாய் கொஞ்சம் கொஞ்சம் தினம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களே பலபலன்னு ஆயிருவியா பாருங்க. ஹேய், அழகாயிருவோமா? அத சொல்லுனே முத. ஆமாப்பா, கடலை மிட்டாயில நம்ம சருமத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு, நம்ம தலை முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தேவையான சத்துக்கள், வைட்டமின் இ, மெக்னீசியம், சிங்கு, இத மாதிரி சத்துலாம் நிறைய இருக்குதாம். அதனால கடலை மிட்டாய் நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னு வை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையில சரும பிரச்சனை, உடல் சுருக்கம், தோல் சுருக்கம் இதெல்லாம் நீக்கி அழகா ஆயிருவீங்க. அண்ணே, இதுதானே தேவையான விஷயம். தினம் இனிமே கடலை மிட்டாய் சாப்பிடுவோம். சொல்றேன் கேளுங்க. கடலை மிட்டாய் நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறத விட கர்ப்பிணி பெண்கள் கடலை மிட்டாயை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்னா கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி இதெல்லாம் சூப்பரா இருக்குமா, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அது இருக்கட்டும். ஆரம்பத்துல நீ பார்த்த உடனே ஏதோ பரீட்சை எக்ஸாம்னு சொன்னிய, அதை பத்தி சொல்லு. அப்படி கேளு தம்பி. கடலை முட்டையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைட்டமின் அண்ணே ஓவல ரோலிங் ஆகுது. சரி விடு, அது ஒரு வைட்டமின் குரூப்பு. நெக்ஸ்ட் அப்படி நீங்களா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு வைட்டமின் குரூப்பு. இந்த சக்தி வாய்ந்த வைட்டமின் குரூப் எல்லாம் மூளை வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்குது. மூளை வளர்ச்சி, மூளை நரம்பு புத்துணர்ச்சி, அது மட்டும் இல்ல ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடிய சக்தி எல்லாம் இந்த கடலை மிட்டாயில இருக்கு. அதனாலதான் சொன்னேன், டெய்லி ஒரு பீஸ் கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா இந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆகுறீங்க. சரிதான் தம்பி, நல்லா ஐஸ் வைக்கிற. சரிண்ணே, கடலை மிட்டாயில எப்படி இவ்வளவு நன்மை எப்படி? இப்பதான் கரெக்டா கேட்டிருக்கீங்க தம்பி. இந்த கடலை மிட்டாய் நிலக்கடலையும் வெல்லமும் சேர்ந்துதான்.
இந்த நிலக்கடலை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்கு. தாது பொருளுங்காங்க, வைட்டமின்காங்க, இரும்பு சத்துங்காங்க. இப்படி அத்தியாவசியமான சத்து எல்லாமே இந்த நிலக்கடலை இருக்குதாம். அதோட இந்த வெல்லமும் ஒண்ணு சேருதா, அதனாலதான் இதுல இவ்வளவு நன்மை இருக்குதாம். ஆமா, அதுவும் சரிதான். அதாவது தம்பி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த சிப்ஸு, இந்த குர்குரே இத மாதிரியான நொறுக்கு தீனியை வாங்கி கொடுக்கறத விட இந்த கடலை முட்டாயி இத மாதிரி விஷயங்களை பூரா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்கும் பயன்படும். அதனால அந்த குர்குரே சிப்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து கடலை மிட்டாயை வாங்கி கொடுங்க. ஆமாண்ணே, நம்ம சின்ன சின்ன பையங்களுக்கெல்லாம் இதை வாங்கி கொடுக்கறத விட நீ சொன்ன மாதிரி கடலை மிட்டாயை வாங்கி கொடுக்கலாம். சரி, தம்பிக்கு ஒரு 10 பாக்கெட் கடலை மிட்டாய் கொடு.